இந்தியாவின் வணிக தலைநகரமாக விளங்குவதால் வியாபார நகரம் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறது விருதுநகர். தமிழகத்திலேயே முதன்முறையாக மழைநீர் வடிகால்கள் அமைத்து ஊர் மத்தியில் அமைந்துள்ள தெப்பத்தில் நீர் தேக்கியது விருதுநகரில்தான். உணவுப் பொருட்கள் வியாபாரமும் மலைத்தோட்ட விளைபொருட்கள் வியாபாரமும் பெரிய அளவில் நடைபெறுகின்றன. உயர் ரக கருங்கண்ணி பருத்தி பல ஊர் ஆலைகளுக்கும் இங்கிருந்து ஏற்றுமதியாகிறது. விருதுநகர், சாத்தூர், சிவகாசி, அருப்புக்கோட்டை, திருமங்கலம், திருப்பரங்குன்றம் என 6 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. ஆண் வாக்காளர்கள் 7,14,606 பேரும், பெண் வாக்காளர்கள் 7,44,588 பேரும், மாற்றுப்பாலினத்தவர் 122 பேரும் இருக்கிறார்கள். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாணிக் தாக்கூர் களமிறங்குகிறார். காங்கிரஸ் கட்சியில் இவர் பல்வேறு பதவிகளை வகித்திருக்கிறார். கடந்த 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தற்போது மீண்டும் அந்த தொகுதியில் களமிறங்க இருக்கிறார். அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் தேமுதிகவின் சார்பாக விருதுநகர் தொகுதியில் அழகர்சாமி போட்டியிடுகிறார். இவர் தேமுதிகவின் விசாரணை குழு உறுப்பினராக பதவி வகிக்கிறார். விருதுநகர் தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் முனியசாமி போட்டியிடுகிறார். மக்கள் நீதி மய்யத்தின் அடிப்படை உறுப்பினராக தனது பொது பணியினை மேற்கொண்டு வருகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அருள்மொழி தேவன் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுகிறார். வழக்கறிஞரான இவர் நாம் தமிழர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் ஆவார். எஸ். பரமசிவ ஐயப்பன் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளராக போட்டியிடுகிறார். இவர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் கழக அம்மா பேரவை இணைச் செயலாளராக பொறுப்பு வகிக்கிறார். இவர்களில் யாருக்கு உங்கள் வாக்கு? உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.